தேவன் முதல்ல மனுஷனை உண்டாக்குறார். ஆதியாகம புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், தேவன் மனிதனை உண்டாக்கினார். ஸோ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா, ஒரிஜினல் மேன். அதை நம்ம தமிழில் அசல் மனித குலம், ஒரிஜினல் மேன். சரியா? ஒரு சிலுவை வரைபடத்தை நாம் வரைஞ்சிங்க எல்லாரும். சிலுவை வரைபடத்தை வரைந்து கொள்வோம். முதல்ல தேவன் மனிதனை உண்டாக்கும் பொழுது அவனை எப்படி உண்டாக்குனாரு அப்படின்னு சொல்லி ஆதியாகமம் 1:27 நான் வாசிக்கிறபடி, முதல்ல தேவ சாயல் ஆதியாகமம் 1:27 வாசிங்க. ஆதியாகமம் 1:27 தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். இப்போது மனுஷன் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான்? தேவனுடைய சாயல். நாம் எல்லாம் யாருடைய சாயல்? தேவனுடைய சாயல். தேவனுக்கு நிறைய சாயல் இருக்குது. சாயல்னா ஆங்கிலத்தில் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ குணாதிசயங்கள் இல்லை, குணாதிசயம். அவருக்கு என்னென்னலாம் குணாதிசயம் இருக்குது? அவர் நீதி உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் யாராக இருக்கிறார்? ஆவியாக இருக்கிறார். இப்படி நிறைய அவருக்கு குணாதிசயங்கள் உண்டு. முக்கியமான ஒரு குணாதிசயம் என்ன அப்படின்னா, தேவன் ஆவியாக இருக்கிறார் இல்லை. ஸோ மனுஷனை படைக்கும்பொழுது அந்த ஆவியை அவருடைய நாசில் ஊதும் பொழுது மனுஷன் ஜீவாத்மாவாய் மாறிட்டான். ஸோ முக்கியமான தேவ சாயல் என்ன? காட் இஸ் ஸ்பிரிட். ஸோ மனுஷனும் ஸ்பிரிச்சுவல் பீயிங் தான். அவர் ஆவிக்குரியவர். மனுஷன் படைக்கப்பட்ட பொழுது ஆவிக்குரிய ஒரு மனுஷன். சரியா? ஸ்பிரிச்சுவல் பீயிங் தான் நாம். அடுத்தது ரெண்டாவது என்ன அப்படின்னா, எந்த ஆசீர்வாதத்தோடு படைத்தார்னா, அவனுக்கு படைக்கப்பட்ட பிறகு அவனை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். 28 ஆசீர்வாதம் 1:28 என்ன ஆசீர்வாதத்தை மனுஷனுக்கு கொடுத்தாரு? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி என்ன பண்ணுங்கள், இந்த பூமியை ஆளக்கூடிய ஆசீர்வாதத்தை மனுஷன் கையில் ஆண்டவர் கொடுத்தார். ஏன் பூமியை ஆளக்கூடிய அதிகாரத்தை மனுஷன் கையில் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால், முன்னாடி இருந்த என்ன நிலைமை, பூமியினுடைய நிலைமை என்ன அப்படின்னா, பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்ட தேவ தூதர்கள் பிசாசாக மாறினதுனால அந்த பிசாஸ் என்று சொல்லப்படுகிற அவர்கள் இந்த பூமியை என்ன பண்ணிட்டாங்க? நாசம் பண்ணி. முதல்ல வாசித்தீங்கன்னா தெரியும், இந்த பூமியானது வெறுமையும் ஒழுங்கில்லாமையும் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தது. ஸோ இந்த பூமி சரியில்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்தது. இந்த பூமியை சரிப்படுத்த கூடிய வேலையை மனுஷன் கையில் ஆண்டவர் கொடுத்து, இந்த பூமியை நீயே என்ன செய், ஆளுகை செய், ஆட்சி செய், இதை நீ தான் என்ன பண்ணணும், ஆளுகை செய்யணுன்ற அதிகாரத்தை மனுஷன் கையில் ஆண்டவர் கொடுத்தார். அதற்கு ஒரு உடன்படிக்கையை தேவன் ஏற்படுத்தினார். இப்படி நீ பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நீ தேவனோடு ஒரு உடன்படிக்கை அங்கே பண்ணப்பட்டது. என்ன உடன்படிக்கை?
2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. ஆ ம் ஆ பாருங்கள், உடன்படிக்கை. தேவன் மனுஷனோட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினார். இந்த உடன்படிக்கை ஒரு கட்டளை கிடையாது, நீ செய்யவே இதை சாப்பிடவே கூடாதுன்னு சொல்ல. உடன்படிக்கை அப்படின்னா அக்ரிமெண்ட்டும் கிடையாது. உடன்படிக்கை என்பது தேவன் மனுஷன் கையில் ஒரு காரியத்தை சொல்கிறார், இதை நீ என்ன செய்யாத. ஏதேன் தோட்டத்தில் எல்லா கனியையும் படைத்தார். தோட்டத்தின் நடுவில் நன்மை தீமை அறியத்தக்க கனியும் வச்சார், ஜீவ விருட்சத்தையும் வச்சார். சரி, இப்போ என்ன அப்படின்னா எல்லா கனியும் நீ சாப்பிடலாம், ஆனால் என்ன செய்யக்கூடாது, நோயிங் குட் அண்ட் ஈவில், நன்மையும் தீமையும் அறியக்கூடிய ஒரு அந்த பழத்தை என்ன செய்யக்கூடாது, நீ சாப்பிடக்கூடாது. மற்ற எல்லாத்தையும் நீ என்ன பண்ணலாம், சாப்பிடலாம். ஸோ இந்த உடன்படிக்கையை மனுஷன் என்ன செஞ்சுருக்கணும், பெற்று அதை உடன்படிக்கை காத்து ஆண்டுடைய சொல்படி செய்திருக்கணும். ஆனால் அப்படி தான் வாழ்ந்துட்டு வந்தான். சரி, அதையே நடுவில், தோட்டத்தினுடைய நடுவில் வைக்கணும். சாப்பிடக்கூடாத ஒரு பொருளை அல்லது பார்க்கக்கூடாத ஒரு பொருளை என்ன செஞ்சுருக்கணும், தேவன் எங்கேயாவது ஓரமாக என்ன பண்ணியிருக்கலாம், வச்சு மனுஷன் சாப்பிடக்கூடாத அளவுக்கு அதை வேலி அடைத்து அதை பாதுகாத்து இருக்கலாம், அவரால் முடியும். பட் ஏன் அதை தோட்டத்தின் நடுவில் வைக்கணும், என்ன ரீசன் யாருக்கான தெரியுமா? காலையில் ஒவ்வொரு நாளும் அவன் என்ன செய்யணும், அதை பார்க்கணும். அந்த கனியை நடுவில் இருந்தால் தான் ஒரு பொருளை நாம் அடிக்கடிக்கு பார்க்க முடியும் இல்லை? ஸோ டெய்லி அவன் பார்க்கணும். எதுக்காக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், அவனை படைத்த ஒருவர் இருக்கிறார், ஒரு கிரியேட்டர் இருக்கிறார். சரியா? இங்கே நான் ரஃபாக எழுதுகிறேன் பாருங்கள். ஒரு கிரியேட்டர், காட் இஸ் கிரியேட்டர், படைத்தவர். நாமெல்லாம் கிரியேச்சர்ஸ், படைக்கப்பட்டவங்க. சரியா? நான் தமிழ் எழுதுகிறேன். படைத்தவர், படைக்கப்பட்டவர்கள். நாம் படைக்கப்பட்டவர்கள், மேன். படைக்கப்பட்டவர். அவர் எஜமான். யார்? நம்மை படைத்தவர் யார்? எஜமான். நாம் யாராக படைத்தார் அப்படின்னா ஊழியக்காரன், கடவுளுடைய ஊழியக்காரன் அல்லது வேலை செய்பவர்கள், சர்வெண்ட், ஆங்கிலத்தில் சர்வெண்ட். மூன்றாவது, அவர் ஆளுகை செய்யக்கூடியவர், ஆளுநர். நாம் அவர் கூட இருந்து ஆளுகை செய்யக்கூடியவர்களாக படைக்கப்பட்டவர்கள், ஆளக்கூடியவர்கள். அவர் ஆளுநர், நம்ம ஆளக்கூடியவர்கள், அவரோடு இருந்து. ஸோ இது படைப்பினுடைய கொள்கை. இது மூன்று என்னது? படைப்பினுடைய கொள்கை என்ன? படைக்கப்பட்டவர்கள் படைத்தவரை சார்ந்து வாழ வேண்டும், சார்ந்து வாழணும். படைக்கப்பட்ட நாம் சர்வெண்ட்ஸ், ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். யாருக்கு ஊழியம் செய்ய? எஜமானுக்கு ஊழியம் செய்ய வேண்டும், ஊழியம் செய்யணும். மூன்றாவது, ஆளக்கூடியவர்கள் ஆளுநருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இது படைப்பினுடைய கோள். இப்படி தான் கர்த்தர் படைச்சார். இப்போது வானத்தில் பறவையில் படைச்சிருக்கிறாரு, அது வானத்தில் தான் வாழணும். தண்ணியில் மீன்கள்லாம் படைச்சிருக்காரு, அது தண்ணியில் தான் வாழ முடியும். ஸோ மனுஷர்களை பூமியில் மேலே படைச்சிருக்கிறாரு, மனுஷன் பூமியின் மேலே வாழணும். பட் யாருடைய சொல் பேச்சு கேட்டு? தேவனுடைய சொல் பேச்சை கேட்டு தான் வாழணும். ஸோ இது எப்படி மனுஷனுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால், இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை ஒவ்வொரு நாளும் பார்க்கும் பொழுது அவனுக்கு என்ன
மனதில் எண்ணத்தில் வரணும், சிந்தனையில். நம்மை படைத்தவர் இருக்கிறார், நாம் படைக்கப்பட்டவர்கள். நமக்கு ஒரு எஜமான் இருக்கிறார், நாம் அவருக்காக ஊழியம் செய்ய படைக்கப்பட்டவர்கள். நமக்கு ஒரு ஆளுநர் இருக்கிறார், அவரோடு கூட சேர்ந்து தான் நம்ம இந்த பூமியை ஆளுகை செய்ய வேண்டும் என்ற இந்த 3 படைப்புடைய கொள்கையை மனுஷன் அறிந்திருக்க வேண்டும் என்பதற்காக அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை அவன் டெய்லி என்ன பண்ணணும், அந்த உடன்படிக்கை அவனுக்கு ஞாபகத்துக்கு வர்றதுக்காக தான் தேவன் என்ன செய்தார், தோட்டத்தின் நடுவில் அந்த கனியை தேவன் வைத்தார். நிறைய பேர் சொல்கிறது படி இல்லை அந்த கனியை புசிப்பான் மனுஷன், ஆண்டவர் தெரியுமா தெரியாதா, ஏன் அதை வைக்கணும், ஏன் அதை படைக்கணும், இல்லை மனுஷனை சோதிக்கிறதுக்காக வச்சாருன்னு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. சோதிக்கிறதுக்காக இல்லை, அவனை அந்த உடன்படிக்கைக்குள்ளே காத்து நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கனியை தோட்டத்தின் நடுவில் வச்சிருக்கிறேன். இது வரைக்கும் புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ இந்த உடன்படிக்கையை என்ன பண்ணணும், அவன் காத்து நடக்கணும். சரி, அப்படி தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இதனுடைய அர்த்தம் என்ன, மனுஷன் தேவனோடு தான் இருக்கணும்னு அர்த்தம். அப்போ தான் அவனுக்கு சந்தோஷம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், அவனுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக அவனால் நடத்த முடியும். ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக தான் இருந்தாங்க, அதில் எந்த டவுட்டும் இல்லை. சரியா? இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, 3வது ஒரு நபர் என்ன செய்கிறான், இப்போது அவங்க மகிழ்ச்சியோடு தான் இருந்தாங்க, மகிழ்ச்சியோடு வாழ்ந்தாங்க. சரியா? மகிழ்ச்சியோடு. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் வரல, எல்லாம் சந்தோஷமாக ஆண்டவரோடு வாழ்க்கையை நடத்தினான். சரியா? இப்போது 3வது ஒரு நபர் வரான். இது 1. சரியா? 2வது 3வது ஒரு நபர் வரான். வந்து என்ன செய்கிறான் அப்படின்னா, ஏவாள் இடத்துல பேசுகிறான். என்ன பேசுகிறான், தேவன் ஏதாகிலும் சொன்னாரா? ஆமாம். இவங்க தேவ ரகசியத்தை என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 3வது நபரிடத்தில் சொல்லிட்டாங்க. சொல்லி இது எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்லாம், ஆனால் என்ன செய்யக்கூடாது, தோட்டத்தின் நடுவில் இருக்கிற இந்த கனியை மாத்திரம் தேவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்போது பிசாசு சொல்கிறான், என்ன சொல்கிறான், இல்லை நீங்கள் சாப்பிட்லாம். வந்து என்ன பண்ணுறான், அவளிடத்தில் ஆசை வார்த்தைகளை சொல்கிறான். இல்லை நீங்கள் சாப்பிட்லாம், சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் யார் மாதிரி மாறிடலாம், தேவர்கள் போல் நீங்கள் மாறிடலாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறான். இதை தான் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது இந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து 5 வரைக்கும் வாசிக்கும் பொழுது இது என்னன்னா, இதை நாம் அடிப்படை பிரச்சனை என்று சொல்லுகிறோம். அடிப்படை பிரச்சனை, அடிப்படை பிரச்சனை என்ன, ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம். முதல்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, சாத்தான் தானே வரான், சாத்தானுடைய பிரச்சனை. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1லிருந்து இதுதான் பேசுகிறான். பேசி பிசாசு சொல்கிறான், நீங்கள் சாப்பிட்லாம், நீங்கள் தேவனை போல் மாறிடலாம் அப்படின்னு தேவனே அறிவார் அப்படின்னு சொல்லி அவளை ஏமாற்றுறான். டிசீவ், அவளை ஏமாற்றுறான். அப்படி மாற முடியுமா அப்படின்னா மாற முடியாது. ஆனால் ஒரு காரியத்தை அவளால் அறிஞ்சிக்க முடியும். என்ன, நன்மை எது தீமை எது, ஏன்னா அந்த பழத்தினுடைய தன்மை என்ன, அதை சாப்பிட்டா நமக்கு நன்மை எது தீமை எதுன்னு அறிவை தெளிவிக்கக்கூடிய ஒரு பழம்தான் அது, அதில் எந்த டவுட்டும் இல்லை. இப்போ அவங்க சாப்பிட்றாங்க. ஏவாள் அந்த பழத்தை பார்த்து என்ன பண்ணுறாங்க, 6ஆம் வசனத்தில் ஒரிஜினல் சின், அசல் பாவம், ஒரிஜினல் சின் 3:6ஆம் வசனத்தில் அந்த கனி பார்ப்பதற்கு ரொம்ப இச்சிக்கப்படத்தக்க விருட்சம் என்று கண்டு அதை பறித்து புசித்து தன் கணவனுக்கும் கொடுக்குறான். இப்போ என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், இந்த உடன்படிக்கையை அவங்க மீறினதுனால என்ன வந்துடுச்சு அவங்களுக்குள்ளே, இப்போது பாவம் வந்துடுச்சு. தேவனுடைய வார்த்தையை மீறுறது தான் பாவம். ஆக்சுவலாக தேவனுடைய வார்த்தையை மீறி செய்கிறது என்னது, பாவம்.
தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக செய்கிறது பாவம். தேவனுக்கு பிடிக்காத செய்கிறது தான் என்னது? பாவம். புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ என்ன நடந்தது அப்படின்னா, அவங்க அதை சாப்பிட்டதுனால பாவம் செய்தவளாய் மாறிட்டாங்க. அதனால் அவங்க போய் என்ன செஞ்சிட்டாங்க? ஒளிந்து கொண்டாங்க. தேவன் வரும் பொழுது அவருக்கு முன்பதாக அவங்களால என்ன பண்ண முடியல, நிற்க முடியல. அவங்க போய் நிர்வாணிகள் என்று அறிந்து அவங்க போய் ஒளிந்து கொண்டாங்க. சரியா? இப்போ தேவன் வரார். வந்து அவளோடு பேசும்பொழுது அவளிடத்தில் பேசுகிறார். நான் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை நீ புசிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி அவளுக்கு உண்டான பனிஷ்மெண்ட். இல்லை, அந்த சகோதரி ஏவாள் என்ன சொல்கிறாங்க? இல்லை ஆண்டவரே, சர்ப்பம் தான் என்ன பண்ணிச்சு? வஞ்சிச்சு. இல்லை, அதனால தான் நான் சாப்பிட்டேன். ஆதாமை கூப்பிட்டு கேட்குறேன். ஆதாம் என்ன சொல்கிறேன்? இல்லை ஆண்டவரே, நீர் படைத்த ஸ்திரீயானவள் தான் எனக்கு அதை கொடுத்தாங்க, அதுதான் நான் சாப்பிட்டேன். ஸோ ஒருத்தர் மேலே ஒருத்தர் என்ன செய்கிறாங்க? பழியை போடுறாங்க. பழியை போட்ட பிறகு அவங்க யாரும் அவங்க தவிர என்ன செய்யலை, ஒற்றுக்கலை. பழியை போடுறாங்க. ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த சர்பத்துக்கு ஒரு பனிஷ்மெண்ட். நீ என்ன செய்யணும்? மண்ணை தான் தின்னணும், வயிற்றில் தான் நீ என்ன பண்ணணும், வயிற்றால் தான் நகர்ந்து போகணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பாம்புக்கு என்ன இருந்தது? கால் இருந்தது, எல்லாமே இருந்தது, பேசக்கூடிய வாயெல்லாம் இருந்தது. அதனால தான் பேசிச்சு. பாம்பு என்ன பண்ணுச்சு? நம்முடையத சர்பம் பேசுறதுனால தானே ஏவாள் சாப்பிட்டாங்க. பேசிச்சா இல்லையா? பேசிச்சு. இப்போ பனிஷ்மெண்ட் கிடைச்ச பிறகு அதுக்கு என்ன இல்லை, இப்போது பேச்சு போச்சு, அது நடக்கவும் முடியாது. ஸோ அதனால தான் அது மண்ணில் போய் என்ன பண்ணுது? புத்தில் போய், எறும்பு புத்தில் போய் அது உள்ளே போயிடுது, தங்குது. சரியா? அதான் அது சபிக்கப்பட்ட ஒரு விலங்கு. எதுன்னா சர்ப்பம். சபிக்கப்பட்ட, அதுக்கு பேரே சபிக்கப்பட்ட விலங்கு. ஏன்னா அது என்ன செய்யறதில்ல, கால் இல்லை, இல்லை நகர்ந்து தான் அது போகுது, மண்ணை தான் அது தின்னு. சரி, அதன் பிறகு ஏவாளுக்கு ஒரு பனிஷ்மெண்ட். என்ன? நீ என்ன, பிள்ளை பிறக்கும் பொழுது உனக்கு கர்ப்ப வேதனையே பெருகப்படும், வேதனையோடு தான் பிள்ளை பெற்று. அதுக்கு முன்னாடி அப்படி வேதனைப்பட்டு தான் பிள்ளை பெற்றுக்கணுன்றது ஆண்டவருடைய சித்தம் இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னார்? பழகி பெருகுன்னு சொல்லி தான் ஆசீர்வச்சார். ஸோ இது எப்போ வந்தது அப்படின்னா, இந்த சாபத்தை பெற்ற பிறகு. சரி, ஆதாமுக்கு என்ன தண்டனை அப்படின்னா, நீ வேர்வை சிந்தி தான் என்ன பண்ணணும்? சாப்பிடணும், உழைச்சி தான் சாப்பிடணும். வெளியினுடைய பயிர் வகையை தான் நீ சாப்பிடணுன்னு சொல்லிட்டு, ஏதேன் தோட்டத்தில் அப்படி இல்லை. அவன் ஃப்ரீயாக என்ன பண்ணிட்டு இருந்தான்? சாப்பிட்டு எல்லாருமே, ரெண்டு பேருமே சந்தோஷமாக. ஆனால் இப்போது ரெண்டு பேருக்குமே பிரச்சனை. இப்போ அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு அவன் ரெண்டு பேருமே என்ன பண்ணிட்டாரு? வெளியே அனுப்பிட்டார். நீ போய் பயிர் வச்சு அதில் விளைஞ்சி அப்புறம் நீ கஷ்டப்பட்டு தான் சாப்பிடணும். அதுக்கு முன்னாடி ஆண்டவரே விளைய செய்தார். டிஃப்ரெண்ட்டு புரியுதா உங்களுக்கு? ஆண்டவரே எல்லாத்தையும் கனியெல்லாம் படைச்சிட்டார். கனியெல்லாம் படைச்சி நீ சாப்பிடுப்பா. ஆனால் இப்போ என்ன பண்ணணும்? இவன் தான் செடியை நடணும், நட்டு கனி வந்து தான் இவன் சாப்பிடணும். ஸோ என்ன பிரச்சனை? தேவனை விட்டு பிரியக்கூடிய பிரிவினை, பிரிவினை என்ற பிரச்சனையை அங்கே வந்தது. ஸோ 7ஆம் வசனத்திலிருந்து 10 வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும். ஸோ முதல்ல சாத்தானுடைய பிரச்சனை, பாவ பிரச்சனை, பிரிவினை, இந்த 3 அடிப்படை பிரச்சனை அங்கே உண்டானது. 3 அடிப்படை பிரச்சனை. இப்போது அந்த ஏதேன் தோட்டத்தை என்ன பண்ணிட்டார்? இப்போது காவல் அடைச்சிட்டு, இல்லை மறுபடியும் அதுக்குள்ளே இருக்கிற ஜீவ விருட்சத்தை இவன் என்ன பண்ணக்கூடாது? சாப்பிட்றதுக்கு அவனுக்கு ரைட்ஸ் இல்லை. முதல்லையே சாப்பிட்ருக்கணும். சாப்பிட்டுருந்தா அவனுக்கு என்ன கிடச்சிருக்கும்? நித்திய ஜீவன் கிடச்சிருக்கும். அவன் சந்தோஷமாக தேவனோடு இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது என்ன நடந்தது? அதை சாப்பிட்டான்னா என்ன ஆகுனா, நித்திய மரணமே அப்படியே நிலச்சிருக்கும். விளைச்சா உங்களுக்கு? சரி, அது வரைக்கும் நம்ம அதுக்கு மேலே டீப்பாக நீங்கள் இப்போதைக்கு வேண்டாம், அடுத்த கொஞ்சம் வளர வளர உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஏன்னா உங்களுக்கு பேசிக் மட்டும் சொல்லித்தரேன். சரியா? சரி, இப்போது
ஏதேன் தோட்டத்துக்கு போகிற வழியே காவல் பண்ணிட்டார். மறுபடியும் அவன் ஜீவ விருட்சத்தை சாப்பிடக்கூடாது. அந்த ஜீவ விருட்சத்தை நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கிறிஸ்துன்னு சொல்கிறாங்க. சரியா? அதுதான் அவங்களுக்கு அடுத்த கிளாஸில் நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். இந்த 3 அடிப்படை பிரச்சனைகள் வந்துட்டுது. இந்த 3 அடிப்படை பிரச்சனையினால் அநேக பிரச்சனைகள் உண்டாச்சு அவனுடைய வாழ்க்கையில். அதுக்கப்புறம் அடுத்த சந்ததி இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் நிறைய பிரச்சனை, ஆவிக்குரிய நிறைய பிரச்சனை. அதை நாம் அவிசுவாசிகளுடைய பிரச்சனைகளாக நாம் பார்ப்போம். அவிசுவாசிகளுடைய பிரச்சனைகள் என்ன, ஆதாம் ஏவாள் செஞ்ச இந்த பாவத்தினால் வந்த என்னென்ன பிரச்சனைலாம் வந்திருக்குது இன்றைக்கி வரைக்கும், அன்னிலிருந்து இன்றைக்கி வரைக்கும். சரியா? 1 கொரிந்தியர் 15:3-4 இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரியா? முதல் பிரச்சனை என்ன? எல்லாரும் பிசாசனுடைய பிள்ளைகளாய் மாறிட்டாங்க. பிசாசனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டாங்க. யோவான் 8:44 இயேசு என்ன சொல்கிறாரு? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர். ஸோ எல்லாருமே ஏன்னா தேவ வார்த்தையை மீறி பிசாசனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்ததுனால எல்லாரும் பிசாசனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் யாரெல்லாம் இயேசு ஏற்றுக்கொள்ளலையோ அவர்களையும் அப்படி தான் அழைக்கப்படுகிறார். ஏற்றுக்கொண்டவர்கள் இல்லை. சரியா? அடுத்தது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ் என்ன, ஆவிக்குரிய தன்மை என்ன? விக்கிரகத்தை வணங்குவது, விக்கிரக வழிபாடு. விக்கிரகத்தை தான் என்ன பண்ணுறாங்க? வணங்குறாங்க. எபேசியர் 2:2. ஏன் எல்லோரும் விக்கிரகத்தை வணங்குறாங்கன்னா, அவங்களுக்கு உண்மையான தேவன் யாருன்னு தெரியாது. தெரிஞ்சாலும் முடியாது, வணங்க முடியாது. ஏன்? அவளை ஆளுகை செய்கிறது யார்? பிசாசு. அவங்களுக்குள்ளே இருக்கிறது யார்? அதுதான் நம்ம சத்தியத்தை அறிவிக்கணும்னு நம்ம சொல்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. ஸோ நிறைய பேர் விக்கிரகத்தை வணங்குறதுக்கு அதுதான் காரணம். இந்த விக்கிரக வழிபாடு யாருக்கு போய் சேருது? பிசாசுக்கு போய் சேரும். ஆனால் வணங்குறவங்களுக்கு அது தெரியாது. விளங்குச்சு அவங்களுக்கு? சரி, மூன்றாவது என்ன பிரச்சனை அப்படின்னா, மன ரீதியான பிரச்சனை. மன ரீதியான பிரச்சனை, மென்டல் ப்ராப்ளம்ஸ். மத்தேயு 11:28. அநேகர் இதனால் மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டு இன்றைக்கி ஆவிக்குரிய கவலை, கண்ணீர், பிரச்சனை, போராட்டம், ஒரு நைட்டில் கனவு வர்றது, பிசாசுடைய பிரச்சனை இருக்கிறது. இல்லை, எவ்வளோ தான் பணம் இருந்தாலும் வசதி இருந்தாலும் என்ன இல்லை அவங்களுக்கு பயம் இருக்கும். ஸோ நடுக்கம், வாழ்க்கை குறித்து தான் பிரச்சனை. இது நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்குள்ளே இருக்குது. தெளிவாக இருக்க மாட்டாங்க, அவங்க ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க. சரியா? இப்படி அநேகருக்கு பிரச்சனை இருக்குது. அடுத்தது இதனால் என்ன அப்படின்னா, சரீர ரீதியான பிரச்சனை, உடல் பிரச்சனையும் அவங்களுக்கு. கவலைப்பட்டுகிட்டே இருந்தால் என்ன வருது? உடம்பு பாதிக்கப்படும். தீர்க்க முடியாத நிறைய வியாதிகள் இன்றைக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவங்க பிசாசனுடைய பிள்ளையாக இருக்கிறது தான் காரணம். அதுக்கு உதாரணம் அப்போஸ்தலர் 8:4-8 நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். சரீர பிரச்சனை. சரி, இதோடு நின்றுடுச்சா அப்படின்னா இல்லை. வேறு என்ன பிரச்சனை இருக்குது? எதிர்கால பிரச்சனை. எதிர்காலம் என்ன பிரச்சனை? மரணம், நரகம், நரக பிரச்சனை. அவங்க மரிக்கிறாங்க. உதாரணம் லூக்கா 16:19-31. ஒரு ஐஸ்வர்யமாக லாசர் 2 பேர் மரிக்கிறாங்க இல்லையா? சரி, எதிர்காலத்தில் நாம் ஒன்று மரணிக்கிறோம், 2வது நரகம். இப்பேற்பட்ட விசுவாசிகளாக இருக்கிறவங்க எங்கே தான் போவாங்க? நரகத்தான் போவாங்க.
அங்கேருந்து யாராவது காப்பாற்ற முடியுமானா யாரும் காப்பாற்ற முடியாது. இங்கேயே நம்ம சத்தியத்தை சொன்னால் தான் அவங்களுக்கு முடியும். சரி, இதோடு நின்றுடுச்சா இந்த பிரச்சனைனா? இல்லை. அடுத்தது அடுத்த தலைமுறை யார்? பிள்ளைங்க. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். வெளிப்படுத்துதல் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்த தலைமுறை பிள்ளைகள். ஏன் இன்றைக்கி நம்ம பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, பெற்றோர்கள் ரட்சிக்கப்படலை, அதனுடைய சாபம் பிள்ளைங்களுக்கு வருது. இன்றைக்கி கூட கிறிஸ்தவங்க நிறைய பேர் பெற்றோர்கள் சரியான முறையில் ரட்சிக்கப்படாதனால அந்த சாபம் யாருக்கு வருது? பிள்ளைகளுக்கு வருது. அதனால தான் இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க கஷ்டப்பட்டுட்ருக்குறாங்க. விளங்குச்சு அவங்களுக்கு? பெற்றோர்கள் சரியான ரட்சிப்பில் இல்லை, சத்தியத்தில் இல்லைன்னா அந்த சாபம் யாரை பின்தொடருது? பிள்ளைகளுக்கும் இதே பிரச்சனை. அவங்களும் யார்? பிசாசனுடைய பிள்ளைங்க. விக்கிர வழிபாடு, மன ரீதியான போராட்டம், உடல் பிரச்சனை, அப்புறம் எதிர்கால பிரச்சனை, இது எல்லாமே மறுபடியும் கண்டினியூ ஆகும். இப்போ அந்த பிள்ளைகளிலிருந்து அதுக்கு அவங்களுடைய பிள்ளைங்க, இப்படி தொடர்ச்சியாக இந்த பிரச்சனைகள் என்ன செய்யுது? மனுஷனுடைய வாழ்க்கையில் பின்தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. சரியா? இதை மனுஷன் என்ன செய்கிறான்? எப்படியாவது சரி பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறான். இதை எப்படி ஆகிலும் சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறான். சரியா? எப்படி முயற்சி பண்ணுறான்? ஒன்று, தத்துவங்கள் மூலமாக, ஃபிலாசபி மூலமாக இதெல்லாம் மேற்கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லி முயற்சிக்கிறான். முடியாது. அப்போஸ்தலர் 4:12. மனுஷனுடைய முயற்சினாலே முடியாது. அடுத்தது, சயின்ஸ் மூலிமா எப்படியாவது ஜனங்களை ரீகவர் பண்ண முடியுமா? சயின்ஸ், டெக்னாலஜி மூலிமா. டெக்னாலஜி நமக்கு நிம்மதியான சந்தோஷத்தை தருமா? தேவனிடத்தில் வழி நடத்துமா? வழி நடத்தாது. கம்ப்யூட்டரும் இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம சொல்கிறது தான் அது கேட்கும் இல்லை? அது தேவனிடத்தில் நம்மளை வழி நடத்தாது. சரி, அடுத்தது பாருங்கள், மதத்தின் மூலமா, ரிலிஜியன், அது மூலிமா இதுதான் அப்போஸ்தலர் 4:12. சாரி, தத்துவம் கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 2:8. சரி, கவனிங்க. மதத்தின் மூலியமாய் முயற்சி பண்ணுறேன், முடியாது. அதன் பிறகு நல்ல செயல்கள் செஞ்சால் பரலோகம் போயிடுவேன் அப்படின்னு நிறைய பேர் நல்ல செயல்கள் செய்கிறாங்க. என் கூட ஒரு ஜப்பான் பொண்ணு சாட் பண்ணும்போது சொல்லிச்சு, நான் என்ன பண்ணுறேன், முதியோர்களுக்கு வாரம் போய் பார்த்து அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு வரேன், நான் கண்டிப்பாக பரலோகம் போயிடுவேன் நான். என்ன ஒரு கேள்வி. இல்லை, நான் சொன்னேன் போக மாட்டேன். ஏன்? அது சொல்லிச்சு, நான் ஒரு ஏத்திஸ்ட்டு, கடவுளே இல்லைன்னு சொல்கிற ஒரு நபர், ஆனால் நல்ல காரியங்கள் தான் நான் செய்கிறேன், போவேனா? போக முடியாது. அதுக்கு செய்தியெல்லாம் நான் இங்கேருந்து அனுப்புனேன். ஏன் அப்படின்னா, மதத்தின் மூலமாகவோ நல்ல செயல்கள் செய்வது மூலமாகவோ ஒரு நபர் என்ன செய்ய முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன்? பரலோகத்துக்கு சொந்தக்காரர் யார்? இயேசு கிறிஸ்து. அவர் ஏற்றுக்கொண்டால் தான் நம்முடைய இந்த ஒரிஜினல் சின், இந்த 3 என்னது? ஒரிஜினல் சின், இது மன்னிக்கப்பட்டால் தான் நம்ம எங்கே போக முடியும்? தெய்வ பிள்ளையாக இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொன்னேன். சரியா? ஸோ மதம், நல்ல செயல், இது மூலிமா என்ன செய்ய முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. இதுதான் மனுஷனுடைய முயற்சி, மனுஷ முயற்சி. இதனாலே நாம் பரலோகத்துக்கு போக முடியும். சரியா? சரி, இது என்ன தான் வழி அப்போ அப்படின்னா, தேவனே வழிகாட்டுறார் நமக்கு. தேவனே என்ன பண்ணுறாரு? வழிகாட்டுறார். தேவனுடைய வழி, மனுஷ வழி அது. இது தேவனுடைய வழி என்ன? ரட்சிப்பு. மனுஷனுக்கு என்ன தேவை? ரட்சிப்பு. அதனால் இரட்சகரை இந்த பூமிக்கு அனுப்புகிறார். யார் அந்த இரட்சகர்? இயேசு கிறிஸ்து. யோவான் 3:16 வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல்
நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறு. ஸோ இயேசுவை இந்த பூமிக்கு இரட்சகராக என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறார். அவர் பேர் இயேசு. சரியா? மத்தேயு 1:21 அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. சரி, இவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னா, சிலுவைக்கு சென்று எல்லாருடைய பாவங்களை சுமந்து ரத்தம் சிந்தி மரித்து பிசாசை என்ன பண்ண போகிறாரு, தோற்கடிக்க போகிறார். சரியா? தோற்கடிக்கப்பட்டு இழந்து போன ரட்சிப்பை நித்திய ஜீவனை மறுபடியுமாக மனுஷனுக்கு கொடுப்பது தான் அவருடைய திட்டமாக இருக்கு. சிலுவைக்கு போய் மரித்தார். 4வது அவர் என்ன பண்ணார், 3வது நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுதல் 1 கொரிந்தியர் 15:3-4. சரி, இந்த இயேசு யார் அப்படின்னா, அவர் யார், கிறிஸ்து. இந்த இயேசு யார், கிறிஸ்து. இயேசுன்னு சொன்னால் ரட்சகர்னு அர்த்தம். கிறிஸ்துன்னு சொன்னால் மத்தேயு 16:16 ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. சரி, இந்த கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாரு, கிறிஸ்து என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். என்ன அபிஷேகம்? 3 விதமான அபிஷேகம். ஒன்று உண்மையான ராஜா, அவர் உண்மையான ஆசாரியர், அவர் உண்மையான தீர்க்கதரிசி. சரியா? இந்த உண்மையான ராஜா என்ற அபிஷேகத்தில் பொய்யான ராஜாவாகிய சாத்தானை என்ன பண்ணார், சிலுவையில் மிதிச்சார், தோற்கடிச்சார். ஆவிக்குரிய முதல் பிரச்சனையை, அடிப்படை பிரச்சனையை நீக்கினார். 2வது உண்மையான ஆசாரியனாக இருந்து மூலப்பாவம், இந்த ஒரிஜினல் சின்னை என்ன பண்ணார், தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தினாலே, பரிசுத்த ரத்தத்தை சிந்தி அந்த பாவ பிரச்சனையை நீக்கினார். உண்மையான தீர்க்க தரிசன அபிஷேகத்தில் பிரிவினையை சிலுவையில் நீக்கினார். ஏன்? தீர்க்கதரிசி தான் பிரிந்து போன ஜனங்களுக்கு தேவனிடத்தில் எப்படி வழிகாட்டுறது அப்படின்றத செய்ய முடியும். ஸோ இதை செஞ்ச பிறகு சிலுவையில் தேவாலயத்தினுடைய திரைச்சலை என்னாச்சு, மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2 கிழிஞ்சி தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே இருந்த இந்த பிரிவினை நீங்கினது. முதல்லலாம் தேவாலயத்துக்குள்ளே நம்ம போக முடியாது, இல்லை, ஆசாரியம் மட்டும்தான் போக முடியும். ஆனால் இப்போது இந்த பிரச்சனை நீங்கிறதுனால எல்லா ஜனங்களும் தேவாலயத்தில் போய் இன்றைக்கு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். விளங்குச்சா உங்களுக்கு? சரி, இந்த 3 அபிஷேகம் ரொம்ப முக்கியம். இதை இன்னொரு கிளாஸில் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். இந்த 3 அபிஷேகத்தில் இந்த 3 அடிப்படை பிரச்சனையை நீக்கி தேவன் கடைசியில் யோவான் 19:20 சொன்னபடி எல்லாம் முடிந்தது, எல்லாவற்றையும் முடித்து விட்டார். அதன் பிறகு 40 நாள் என்ன செஞ்சார், தன்னை உயிருள்ளவராக அப்போஸ்தலருக்கு காண்பித்து அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், பரமேறுதல். அடுத்தது இயேசு மறுபடியும் என்ன பண்ண போகிறார், வேதம் சொல்லுது மறுபடியும் வரப்போகிறார், 2ஆம் வருகை. இயேசு மறுபடியும் என்ன பண்ண போகிறாரு, 2வது முறை வரப்போகிறார். ஸோ இயேசு கிறிஸ்து தேவனால் அனுப்பப்பட்ட, பிதாவினால் அனுப்பப்பட்ட கிறிஸ்து. அவர் வந்து எல்லா காரியங்களையும் சரியாய் செய்து முடித்து விட்டார். சரியா? வேலைங்க செய்த வரைக்கும் சரி. இப்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன் பார். 6வது கிறிஸ்து. இந்த கிறிஸ்து என்று சொன்னால் என்ன, முதல்ல என்ன சொல்லி கொடுத்தேன், அவர் உண்மையான ராஜா. உண்மையான ராஜா வசனம் எழுதிங்க, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15.
அவர் உண்மையான ராஜா. இந்த உண்மையான ராஜா என்ற அபிஷேகத்தில் என்ன பண்ணார்? சாத்தானை தோற்கடித்தார். சரியா? அவர் உண்மையான ஆசாரியர். வசனம் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11-12. பிரதான ஆசாரியர். நமக்கு யார் உண்டு? பிரதான ஆசாரி. மூன்றாவது உண்மையான தீர்க்கதரிசி. உண்மையான தீர்க்கதரிசி எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19-20. சரியா? ஸோ இந்த 3 அபிஷேகத்தில் இந்த 3 அடிப்படை பிரச்சனைகளை தேவன் என்ன செய்தார்? கல்வாரி சிலுவையில் நீக்கினார். கடைசியில் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தேவன் சொன்னார். சரியா? சரி, இப்போது எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது. 7வது என்ன பிரச்சனை? அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தேவன் கொண்டு வந்தார். இந்த சாத்தான் கொண்டு வந்த இந்த பிரச்சனையின் மேலே தேவன் வெற்றி தந்தார். வெற்றி இல்லை, நமக்கு என்ன உண்டு? ஜெயம் உண்டு. 1 யோவான் 3:8 பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். 2வது ரோமர் 8:2 படி சுதந்திரம். நமக்கு என்ன உண்டு? இப்போது சுதந்திரம். ரோமர் 8:2. நாம் இப்போ அடிமைகள் இல்லை. அதுக்கு பிறகு தேவனிடத்தில் சேர நமக்கு வழியை காட்டினார். இயேசு என்ன சொன்னார்? யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கு, என்னை இல்லாமல் ஒருவனும் இடத்துல. ஸோ இந்த 3 அபிஷேகம், 3 பிரச்சனை நீக்கி 3 தீர்வுகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ நாம் ரட்சிப்பை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? 8வது எப்படி ரட்சிப்பை பெற்றுக்கொள்வது? நாம் முதல்ல என்ன செய்யணும்? இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளுதல். யோவான் 1:12 யாரெல்லாம் அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களோ அவளை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவளுக்கு அதிகாரம் கொடுத்தார். அடுத்தது நம்முடைய பாவங்களை என்ன செய்யணும்? ஒப்புக்கொள்ளுதல். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10. நம்ம என்ன செய்யணும்? ஒப்புக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு நாம் தேவனை நம்முடைய இருதயத்தில் என்ன செய்யணும்? அழைக்க வேண்டும். அழைத்தல். வெளிப்படுத்துதல் 3:20. நம்ம தேவனை நம்முடைய இருதயத்துக்குள்ளே அழைக்க வேண்டும். இப்போது நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நீதிமான்களாய் நாமை கர்த்தர் மாற்றுகிறார். நீதிமொழிகள் 27:1. நீதிமொழிகள் 27:1. ஸோ மனிதன் இப்போது முன்னிருந்த ஒரு நிலையை அடையக்கூடிய வாய்ப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுதான் ஆதியாகமம் 2:7 நம்ம வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். சரியா? இது வரைக்கும் புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுதா? சரி. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஏற்றுக்கொள்ளுதல் கூடிய ஒரு ஜெபம் இருக்குது. ஏற்றுக்கொள்ளுதலின் ஜெபம். இதெல்லாம் நாம் சொல்லி தான் நாம் என்ன செஞ்சுருப்போம்? தேவனை ஏற்றுக்கொண்டிருப்போம். 9வது. ஸோ ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய நிலைமை எப்படியா மாறுது அப்படின்னு சொன்னால், முதல்ல நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தருடைய பிள்ளை. இதான் நம்ம யோவான் 1:12 நாம் பார்க்கணும். முதல்ல யாருடைய பிள்ளை?
பிசாசனுடைய பிள்ளைகளாக இருந்த நபர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவத்தை ஒப்புக்கொண்டு அவரை இருதயத்துக்குள்ளே அழைக்கும் பொழுது அவர்கள் நீதிமான்களாக மாற்றப்பட்ட பிறகு அவர்கள் தேவ பிள்ளை என்கிற ஆசீர்வாதத்தை அவர்கள் அடைந்து கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. ஆம். அதன் பிறகு 1 கொரிந்தியர் 3:16 படி பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல். 1 கொரிந்தியர் 3:16. நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். தேவ ஆவியான நமக்குள் வந்துடுறார், வாசமாக இருக்கிறார், ஸ்டே பண்ணுறார். சரியா? அவர் என்ன செய்கிறார்? நமக்கு வழிகாட்டுகிற நபராக இருக்கிறார். அவரே வழிகாட்டுகிறார். யோவான் 14:26. வழிகாட்டுதல். பரிசுத்த ஆவியானவர் வழிகாட்டுறார். நம்ம ஜெபத்துக்கு பதில், நம்ம ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். யோவான் 14:14. ஜெபத்திற்கு நமக்கு பதில் உண்டு. அடுத்தது என்ன அப்படின்னா, சாத்தான் மேலே வெற்றி. சாத்தான் மேலே வெற்றியை தருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இது ரெண்டும் ஒன்று தான் ஆக்சுவலாக. 3, இது 4. இது ரெண்டும் ஒன்று தான். வழி நடத்துதல், வழிகாட்டுதல் ரெண்டும் ஒன்று தான். ஜெபத்திற்கு பதில் சாத்தான் மேலே நமக்கு வெற்றியை தேவன் தருகிறார். லூக்கா 10:19. அடுத்தது என்ன அப்படின்னா, தேவ தூதருடைய பாதுகாப்பு. தேவ தூதர்களை கொண்டு தேவன் நம்மை பாதுகாக்கிறார். சரிங்களா? எந்த ஒரு பிரச்சனையும் வராதபடி. எபிரேயர் 1:14. ஆறாவது என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா, பரலோகத்தில் நமக்கு என்ன உண்டு? குடியுரிமை உண்டு. பிலிப்பியர் 3:20. நமக்கு பரலோகத்தில் என்ன உண்டு? என்ன உண்டு? எல்லாருக்கும் இடம் இருக்குதுன்னு அர்த்தம். பரலோகத்தினுடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போயிட்டோம் இல்லையா? ஆனால் இப்போ தேவன் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை மறுபடியும் திருப்பி கொடுக்குறார். ஏழாவது என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா, நற்செய்தி அறிவிக்கக்கூடிய ஆசீர்வாதம். நற்செய்தி அறிவித்தல். இது அப்போஸ்தலர் 1:8. நீங்கள் பரிசுத்த ஆவி வரும்பொழுது, உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து உலகத்தின் கடைசி பரிந்து எப்படி இருப்பீங்க? சாட்சி. ஸோ கர்த்தருக்கு சாட்சியை தேவன் உண்டு பண்ணுகிறார். கர்த்தருடைய பிள்ளையாக மாறுறோம். ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறாரு. ஜெபத்துக்கு பதில் கிடைக்குது. சாத்தான் மேலே வெற்றி உண்டு. தேவ தூளை கொண்டு பாதுகாக்கிறாரு. பரலோகத்தில் குடியுரிமை உண்டு. நற்செய்தி அறிவிக்கக்கூடிய வாய்ப்பை கர்த்தர் நமக்கு கொடுக்குறார். ஆமென். உலகம் முழுக்க. ஸோ இது 7 விதமான தேவனுடைய ஆசீர்வாதம். இதுதான் உண்மையான ஆசீர்வாதம். இன்றைக்கி மற்றவங்க சொல்கிறபடி வீடு தருவார், பணம் தருவார், கார் தருவார், இப்படி தருவார், அதெல்லாம் உலக ஆசீர்வாதம். மத்தேயு 6:33 என்ன சொல்லுது? முதலாவது தேவராஜ்யத்தின் நீதியும் தேடுங்க, பிறகெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். அதெல்லாம் நமக்கு கர்த்தர் கொடுப்பார், இல்லை இல்லாமல் இல்லை. பட் இதுதான் உண்மையான ஆவிக்குரிய ஆசீர்வாதம். கர்த்தருடைய பிள்ளை என்கிற ஆசீர்வாதம், பரிசுத்த ஆவியான வழிநடத்துதல், நம்ம ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் கொடுக்குற ஆசீர்வாதம், சாத்தான் மேலே வெற்றி கொடுக்குற ஆசீர்வாதம், தேவ தூதலை கொண்டு பாதுகாக்கிற ஆசீர்வாதம், குடியுரிமை நமக்கு பரலோகத்தில் கொடுக்குற ஆசீர்வாதம், உலகத்திற்கு நற்செய்தி அறிவிக்கிற ஆசீர்வாதம். இதுதான் உண்மையான 7 வித வேதாகமத்தின் அடிப்படையிலான ஆசீர்வாதம். இன்றைக்கி நிறைய ஆசீர்வாதம் இருக்குது, அதெல்லாம் நமக்கு வேண்டியதில்லை. சரியா? அப்போது முதல்ல இங்கே ஆரம்பித்து பாருங்கள், பிரச்சனை ஆரம்பித்தது இல்லை. முதல்ல தேவன் படைப்பு, அதன் பிறகு பிரச்சனை, அந்த பிரச்சனையினால் வருகிற
நம்ம வாழ்க்கையில் அன்றாட நடைபெறுகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், இதை தீர்க்க மனுஷனுடைய முயற்சி ஆனால் முடியாது. அதனால் தேவனே வழியை காட்டுறாரு. யார் அனுப்புகிறாரு? இயேசுவை கிறிஸ்துவாய் பூமிக்கு அனுப்புகிறாரு. அவர் எல்லாவற்றையும் இந்த 3 அடிப்படை பிரச்சனைகளை சிலுவையில் என்ன பண்ணுறாரு? சரி செய்து முடித்து அதுக்கு ஒரு தீர்வை கொண்டு வராரு. தீர்வை கொண்டு வந்த பிறகு நாம் அவரை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன உண்டு? இந்த 10 விதமான ஆசீர்வாதங்கள். இதுதான் உண்மையான காஸ்பல் செய்தி, சுவிசேஷ செய்தி. இதை தான் நாம் என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு அறிவிக்கணும். சரி, எல்லாருக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ எழுதி நம்ம சொல்லணுமா அப்படின்னா தேவையில்லை. நம்ம முதல்ல இதை கற்றுக்கொண்டு 3 நிமிஷத்தில் நாம் என்ன செய்யலாம்? இந்த செய்தியை நாம் சொல்லிவிடலாம். அடுத்த கிளாஸில் 3 நிமிடத்தில் நம்ம எப்படி செய்தியை சொல்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு இது வரைக்கும் போதும். இது முழுமையான ஒரு காஸ்பல் செய்தி. இது நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது வேறு எதுவும் நம்ம ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதையே நாம் சொன்னோம் அப்படின்னு சொன்னால் மற்றவர்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். உண்மையான சத்தியத்தை நம்ம மற்றவர்களுக்கு அறிவிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். புரிஞ்சுதா இது வரைக்கும்? இதை நீங்கள் என்ன பண்ணணும்? வீட்டில் டெய்லி நோட்டில் எழுதி பார்க்கணும். என்ன செய்யணும்? எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். அழகாக இந்த மாதிரி ஒரு இது போட்டு அழகாக என்ன பண்ணணும்? நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பை எழுது. நிறைய சபைகளில் என்ன பண்ணுறதில்ல, இதை அவங்களுக்கு தெரியாது, சொல்லித்தரவும் முடியாது. போக போக உங்களுக்கு இது பேசிக் மெசேஜ். போக போக உங்களுக்கு எல்லோரும் நோட்டு வச்சிங்க இதுக்குன்னு எல்லோரும் கிளாஸ் போட்டு எழுதுங்க. ஜெபம் பண்ணலாம். ஜெபம்.